கொல்கத்தால மார்க்கெட் ரோட்ல ஒரு அண்ணன் காய்கறி வித்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் வேற. சோ சேல் பண்ற அண்ணா கிட்ட காய்கறி வாங்குறவர் பாத்தீங்கன்னா வாங்க போற காய்கறியை கொஞ்சம் கம்மியா கேட்டிருக்காரு. ஆனா சேல் பண்றவர் பாத்தீங்கன்னா கம்மியா தர முடியாது, இந்த ரேட்டுக்கு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா வாங்குறவர் பாத்தீங்கன்னா இல்ல நீங்க கம்மியா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா வாக்குவாதம் ஆகுது. அந்த சண்டை பெருசா ஆகுது. நம்ம எதிர்பார்த்த விலைக்கு அந்த பொருள் கிடைக்கலையா வேற கடையை தேடி நம்ம போவோம். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா அவர் எதிர்பார்த்த விலைக்கு தரல அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட இருந்த கத்தி எடுத்து சடனா குத்தி இருக்காரு. அவர் கண்டத்துணமா வெட்டி இருக்காரு. அங்க சுத்தி இருக்கிற மக்கள் இதை பார்த்திருக்காங்க, பார்த்து பயந்துருக்காங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயில போட்டிருக்காங்க. சோ போலீஸ் அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, காய்கறி வந்து அவர் நான் கேட்ட விலைக்கு கொடுக்கல அப்படின்னு நான் குத்தல. அவர் என்னுடைய சொந்தக்காரரு, அவருக்கும் எனக்கு முன்பகை இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு, அந்த ஒரு காரணத்தால தான் அவர் குத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்காரு. கத்தி எடுத்து காய்கறியை வெட்டலாம், மனுஷனையும் கொல்லலாம். சோ நம்ம அந்த கத்தியை எப்படி பயன்படுத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அவரை மன்னிச்சு விட்டு அவர் நிம்மதியா இருந்திருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயத்த பண்ணல. இப்போ அவரை குத்திட்டு ஜெயில போயிட்டு களி சாவல போறாரு. இறந்து போனவருடைய வாழ்க்கையும் போயிடுச்சு. இப்ப இவரும் ஜெயில இருக்கிறாரு. ஒரு செகண்ட் கோபம் தான் நம்மள மனுஷனா இல்லாம மிருகமா மாத்தும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி அதை கடந்து வந்துட்டா கண்டிப்பா நிம்மதியா இருக்கலாம்.